सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरम्। गीता ध्यान श्लोकम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणी। 14வது அத்தியாயம் அந்த 2 ஸ்லோகம் சேர்ந்து படிப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத சதுர்தசோऽध्यायः. ஸ்ரீ பகவானுவாச்ச பரம் பூயः பிரவக்ஷ்யாமி ஞானானானமுத்தமம் யஜ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திமிதோ கதாः இதம் ஞானமுபாஸ்ருத்ய மம சாதர்ம்யமாகதாः சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வ்யதந்தி ச. இந்த முதல் 2 ஸ்லோகம் இந்த ஞானத்தினுடைய முக்கியத்துவம், இந்த ஞானத்தை அடைந்த முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் எந்த நிலை அடைந்தார்கள்னா இந்த சம்சார இதோகதாக சித்தி மிதோகதாக இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தியை அடைந்தார்கள். சரி, முக்தினா என்ன? சம்சாரத்திலிருந்து விடுபடுவதுனா என்ன அப்படின்னா சர்கேபி பிரளய ரெண்டுமே. சிருஷ்டியின் பொழுது கூட இவர்கள் பிறப்பதில்லை, பிரளய சமயத்தில் கூட இவர்கள் இறப்பதில்லை. அப்படி இருக்கும்போது சிருஷ்டி சமயம் பிரளயம்ன்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தக்கூடியது. அப்போ அதுலயே இவர்கள் அதனாலே பாதிக்கப்படாதனால இவர்கள் அந்த பிரம்ம நிலையை அடைந்து விட்டார்கள் அர்த்தம். ஆத்ம நிலையை பிரம்மமாகவே ஆகிவிட்டார்கள். அப்போ பிரகிருத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு இங்க க்ஷேத்திரஜன், க்ஷேத்திரத்திலிருந்து விடுபட்டு க்ஷேத்திரஜனாக ஆகிவிட்டார்கள். அது என்ன ஞானம்னா க்ஷேத்திரஜ விவேக ஞானம், க்ஷேத்திரஜ விவேக ஞானம். இது ரெண்டையும் பிரித்து அறியக்கூடிய ஞானம் அது. சரி, இது ரெண்டும் முதல் 2 ஸ்லோகத்துல இதை சொல்லிட்டு 3வது ஸ்லோகத்துல இந்த 14வது அத்தியாயத்துல நம்ம நேற்று பார்த்து பாருங்க, ஒவ்வொரு விஷயமா ஒரு 3 டாபிக் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இதுல கவர் பண்ண போறாரு. அதுல முக்கியமா இந்த ஈஸ்வரனுடைய பங்கு, இந்த பிரகிருதி க்ஷேத்திரஜன், இவை ரெண்டினுடைய சம்பந்தம், இவை ரெண்டினுடைய சேர்க்கை. இந்த சேர்க்கையினாலதான் இந்த எல்லா ஜீவர்களுமே இருக்கிறார்கள், இந்த உலகமே அதனுடைய சேர்க்கை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஈஸ்வரனுடைய பங்கு என்ன, ஈஸ்வரனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, இது ஒரு கேள்வி நமக்கு. அது ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் ஏற்படும், தானாகவே பிரகிருதி இயங்காது, இந்த சேர்க்கை நடைபெறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை விளக்கக்கூடியதாக இந்த அடுத்த பாடல் இருக்கு பாருங்க, 3வது ஸ்லோகம். மமயோ நிர்மஹத் பிரம்ம, ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே. மமயோ நிர்மஹத் பிரம்ம मम योनिर्महद् ब्रह्म तस्मिन् गर्भं ददाम्यहम् तस्मिन् गर्भं ददाम्यहम्
தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் तस्मिन् गर्भं ददाम्यहम् சம்பவ சர்வபூதானாம் सम्भवः सर्वभूतानां சம்பவ சர்வபூதானாம் सम्भवः सर्वभूतानां ததோ பவதி பாரத ततो भवति भारत ததோ பவதி பாரத. ततो भवति भारत சேர்ந்து படிப்போம். மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. இப்போ இந்த ஸ்லோகம் வந்து நம்ம 13ஆம் அத்தியாயத்துல 20, 21 பாருங்க. 21 சொன்னோம் நம்ம. காரிய கரண கர்த்தத்வே ஹேத்து பிரகிருதி உச்சதே. காரிய கரண சங்காத்தம், நம்மளுடைய இந்திரியங்கள், தேகம், மனம், புத்தி, இதனுடைய உற்பத்திக்கு பிரகிருதி காரணம். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய அந்த தேகி ஜீவன் அவன் அனுபவிக்கக்கூடிய சுக துக்க புருஷ சுக துக்கானாம், அந்த புருஷனுடைய சுக துக்கத்திற்கு போக்திருத்துவே, அந்த அனுபவத்திற்கு ஹேத்துருச்சியத்தை புருஷன் வந்து அதற்கு காரணம் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இப்போ இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சிருஷ்டின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்திருக்கோம். என்னது? சிருஷ்டியில என்ன 2 விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கு? உபாதான காரணம், நிமித்த காரணம், 2 இருக்கு. உபாதான காரணம், நிமித்த காரணம். ஒன்னு மெட்டீரியல் காஸ், இன்னொன்னு எஃபிஷியன்ட் காஸ். ஒன்று மூலப்பொருளுக்கான காரணம், இன்னொன்று அந்த மூலப்பொருளை ஒரு வேறு ஒன்றாக மாற்றக்கூடிய சிருஷ்டிக்கக்கூடிய அறிவு காரணம். இது 2ம் பார்த்திருக்கோம் இல்லையா? நிமித்த காரணம், உபாதான காரணம்னு பார்த்திருக்கோம் நம்ம. பார்த்திருக்கோமா இல்லையா? ரியாக்ஷனே இல்லை. இது ஞாபகம் இருக்கா? நிமித்த காரணம், உபாதான காரணம். ஓகே. அப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிமித்த காரணம், அறிவு காரணம் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ்ட் ஒண்ணு இருக்கு. 2 வேற வேறையா அப்படின்னா 2ம் வேற வேற இல்ல. நம்ம பார்த்தோம் அபின்ன நிமித்த உபாதான காரணம். அதாவது 2 வேறு வேறு இல்ல. 2மே என்னது? நிமித்த காரணமும் உபாதான காரணமும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மனசுல நல்லா ஆழ பதிவு வச்சுக்கணும். அப்போ இந்த உலகத்திற்கு எது வந்து நிமித்த காரணம், யார் நிமித்த காரணம், யார் உபாதான காரணம்? 2மே ஈஸ்வரன் தான். சரி, ஓகே. இப்போ அந்த ஈஸ்வரனை நம்ம வெவ்வேறு ஆங்கிள் இருந்து பார்க்க போறோம். முன்னாடி பார்த்தோம் பரா பிரகிருதி, அபரா பிரகிருத்தின்னு பார்த்தோம். சரிங்களா? பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. மேலான பிரகிருதி, கொஞ்சம் தாழ்மையான பிரகிருதி. 2மே பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. இது 2 என்னது? இது 2 யாருடைய பிரகிருதி? இது 2மே யாரு? 2மே ஈஸ்வரன் தான். சரியா? 2மே ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுடைய மாயை வந்து அபரா பிரகிருதி, ஈஸ்வரனுடைய அந்த சித் ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம் வந்து பரா பிரகிருதி. இது ஓகேவா? இது புரியுது இல்லையா? அப்போ 2 விஷயம், அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஞாபகம் வச்சுக்கணும், பரா பிரகிருதி அபரா பிரகிருதி ஞாபகம் வச்சுக்கணும். இது 2மே பரா பிரகிருதி அபரா பிரகிருதி 2மே ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், ஈஸ்வரன் தான். 2மே ஈஸ்வரனுடைய அம்சம்தான். இது 2மே இதே ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உபாதான காரணமாவும் இருக்காரு, நிமித்த காரணமாவும் இருக்காரு. சரி, அந்த பானை உதாரணத்தை எடுத்துட்டாங்க. மண்ணு வந்து மெட்டீரியல் காஸ், உபாதான காரணம். அந்த குயவன் வந்து நிமித்த காரணம், எஃபிஷியன்ட் காஸ், அறிவு காரணம். இது 2 வேற வேற. பானையை பொறுத்த வரைக்கும் வேற வேற. ஆனா இந்த மொத்த சிருஷ்டியும் பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரனே உபாதான காரணம், ஈஸ்வரனே நிமித்த காரணமாவும் இருக்காரு. இப்போ இது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இந்த பேஸ் வச்சுட்டா இங்க என்ன சொல்ல வர்றாரு பார்க்கலாம் நம்ம. மம யோனிர் மகத் பிரம்ம. மகத் பிரம்ம வந்து என்னுடைய யோனின்னு சொல்றாரு. யோனின்னு சொல்லும் போது பிறப்பிடம், என்னுடைய
பிறப்பிடம் வச்சு அர்த்தம் அதுக்கு. சரி, இப்போ இதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு. இப்ப நம்ம யூஸ்வலா நம்மளுடைய இந்த உலகத்துல உயிர்கள் உற்பத்தி ஆவது எப்படி நமக்கு தெரியும் இல்லையா? 2 விஷயங்கள். ஒண்ணு தாய், தந்தை. அது எந்த ஜீவராசி வேணா இருக்கட்டும். தாய், தந்தை சொல்றோம் பாருங்க. இப்ப இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். என்னெல்லாம் பார்த்தோம்? பராப்பிரகிருதி, அப்ராபிரகிருதின்னு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அபின்ன நிமித்த உபாதான காரணம், அப்புறம் தாய், தந்தை. இந்த 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 மெட்டபர், இந்த தாய் தந்தைன்றது உதாரணத்தை மெட்டபரை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. தானே எப்படி பிரகிருதி, இந்த க்ஷேத்திரஜம் இரண்டும் சேர்வதற்கு தானே எப்படி காரணமாக இருக்கன்றத இந்த தாய் தந்தை உதாரணத்தை வச்சு சொல்றாரு. எப்படி இது தாய் தந்தை உதாரணம் ஏன் சொல்றோம்? அத மமயோனிர் மகத் பிரம்ம. சரி, இப்ப பார்க்கலாம். இப்போ மகத் பிரம்ம, இங்க மகத் பிரம்மம்னு அந்த சச்சிதானந்த பிரம்மம் நினைச்சு கூடாது. மகத் பிரம்ம, மகத்னா பெரிது. சரி, பிரம்மம். இங்க பிரம்மம்னா என்ன? இங்க பிரம்மம்ன்ற வார்த்தைக்கு எந்த ரூட் வேர்டுடைய பொருள் கேட்டா பிருகத்வாத் பிரம்ம, மிக பெரிது. பிரம்மதி, அதாவது பிருகத்வாத்ன்றதை விட எக்ஸ்பான்ஷன், விரிவடைந்து கொண்டே போவதனால் பிரம்மம், விரிவடைந்து கொண்டு போவதனால் பிரம்மம்ன்ற வார்த்தை இங்க. அப்ப எது விரிவடைந்து கொண்டே போகிறது? எதுக்கு இந்த பிரம்மம்னு பேருன்னு கேட்டா மாயா, பிரகிருதி. இந்த பிரகிருதி மாயா ரெண்டும் ஒண்ணுதான், 2 பேர். அதற்கு தான் இங்க என்னன்னு பேரு? பிரம்மம்னு பேரு. இந்த ஸ்லோகத்துல பிரம்மம்ன்றது எதை குறிக்கிறது? பிரகிருதி, மாயை, இதை குறிக்கிறது. ஏன்? விரிவடைந்து கொண்டு போவதனால், விரிவடைந்து கொண்டே போவதனால் மாயா, பிரகிருதி. இந்த மாயை தானே இந்த உலகமா விரிவடைந்து கொண்டே போகுது. பிரகிருத்திலிருந்து எல்லாம் தோன்றுகின்றது. அதனால அதுக்கு பிரம்மம்னு பேரு. சரி, அப்புறம் ஏன் மகத்துன்னு சொன்னாங்க? மகத்திலேயே சொன்னாங்கன்னா இது அனைத்திற்கும் காரணமாக இருப்பதனால். காரியத்தை விட காரணம் பெரியது இல்ல, காரியத்தை விட காரணம் பெரியது. அதனால அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற இந்த மாயை பிரகிருதி பெரியது, மேலானது, மகத் பிரம்ம. இது புரியலன்னா நம்ம தப்பு வேற வேற வேதாந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம், அதோட மீனிங் இங்க நினைச்சுப்போம். மகத் தத்துவம் அப்படின்னு நினைச்சுப்போங்க. பிரம்மம் பிரம்மம் நினைச்சுக்குவாங்க. இல்லைன்னா எதுவுமே நினைக்க மாட்டோமா? அப்படி இல்ல. இங்க இந்த கான்டெக்ட்ல என்ன புரிஞ்சுக்கணும்? பிரம்மம்ன்றது மாயை. ஏன் அந்த மகத் பிரம்மம் சொல்லியிருக்காங்கன்னா அது காரணம். அது எப்பொழுதுமே அது தன்னிலையிலேயே இருக்கிறது. அது ஒரு காலத்துல தோன்றாதது. கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். அது ஒரு காலத்துல தோன்றி பிறக்காதது. என்னது பிறக்காதது சொல்றீங்க? ஆமா, மாயை பிறக்காதது. எங்க ரெஃபரன்ஸ்? எங்க? போன அத்தியாயத்துல பாருங்க, 20வது ஸ்லோகம் தெரியும் நமக்கு. பிரகிருதி புருஷம் செய்வ விதி அனாதி உபவப்பி. உபவப்பி அனாதி. அனாதின்னு அர்த்தம் பிறப்பு கிடையாது, தோற்றம் கிடையாது. அது ஈஸ்வரனுடைய சக்தியாக இருந்து கொண்டே இருக்கு. ஈஸ்வரன் இருக்காருன்னா பிரகிருதி இருக்கு, அவருடைய சக்தி தானே மாயா. அப்ப அதனால அது தோன்றி பிறக்காததுனால அது என்னது? மகத்து. எல்லா விதமான காரியத்துக்கும் தோற்றத்திற்கு காரணமாக இருப்பதனால அது மகத்து, மகத் பிரம்ம. ஓகேங்களா? மமயோனில் என்ன சொல்ற? மகத் பிரம்ம. இப்படிப்பட்ட பிரகிருதி மாயை என்னுடைய யோனி. அப்படி சொல்லும் போது இதுதான் தாய்ன்னு சொல்றாரு, இதுதான் அம்மா. அம்மா தான் கர்ப்பம் தரிப்பாங்க இல்லையா? இது அந்த கர்ப்பம் தரிக்கின்ற இடம் தான் யோனின்னு சொல்றாங்க. மகத் பிரம்ம இதுதான் என்னுடைய யோனின்னு சொல்லும் போது என்னுடைய சக்தி மாயா சக்தின்னு சொல்றதுக்கு பதில் இங்க இந்த மாதிரி சொல்றார் பகவான். இது புரியுது இல்லையா? ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? ஒரு மெட்டபரிக்கல், ஒரு உதம் மூலமா சொல்றாரு. மமயோனிர் மகத் பிரம்ம. அதுல என்ன ஆகுது? தஸ்மின் தஸ்மின் அகம் ததாமி கர்ப்பம். அகம் கர்ப்பம் ததாமி. அந்த மகத் பிரம்மத்தில் நான் என்னுடைய கர்ப்பத்தை தருகிறேன். இப்ப என்ன ஆச்சுது? இங்க நம்ம பார்க்கும்போது இப்போ இவர் அந்த பகவான் சொல்றாரு நான் தந்தை. இப்ப தந்தை
வந்து யாரு? ததாமின்னு சொல்றாரு. அகம் ததாமி கர்ப்பம், நான் தந்தை. தாய் யாரு? பிரகிருதி மாயா. ஓகேவா? இது புரியுதுங்களா? நான் என்னுடைய மகத் பிரம்மமான யோனியினிடத்தில் என்னுடைய கர்ப்பத்தை தந்தேன். ஓகே, இதான் அர்த்தம் அதுக்கு. சரி, இப்போ என்னது இது? இது இங்க வந்து இங்க என்ன சொல்ல வராங்க? ததாமி, அகம் ததாமி கர்ப்பம். இது ரெண்டு புரிஞ்சது இல்லையா? சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் என்ன, இது வந்து நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். உபாதான காரணம்னு ஒண்ணு பார்த்தோம், நிமித்த காரணம்னு ஒண்ணு பார்த்தோம். இந்த உதாரணத்துல பார்க்கும்போது ஒரு தந்தைன்றவர் வந்து நிமித்த காரணத்துக்கு உதாரணம். தந்தைன்றவர் நிமித்த காரணத்துக்கு உதாரணம். ஓகே, தாய்ன்றது வந்து உபாதான காரணத்துக்கு உதாரணம். ஓகேயா? சரி, ஆனா இப்போ இந்த ரெண்டுத்தை வச்சு இங்க பார்க்கும்போது மகத் பிரம்மன்றது அப்ப என்னவாயிடுது? உபாதான காரணம் ஆயிடும். மகத் பிரம்மன்றது என்னவாயிடுது? உபாதான காரணம். இங்க இதுல இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வனுடைய மாயா பிரகிருதி ஜடம், சரியா? மாய பிரகிருதி முக்குணங்களால் ஆனது. அது என்னது? உபாதான காரணம். சைத்தன்ய ஸ்வரூபம், கஷேத்ரஜன், சித் ஸ்வரூபம், ஈஸ்வனுடைய அந்த சித் ஸ்வரூபம் என்ன ஆகுது? அதுவே நிமித்த காரணமாக ஆகுது. இது புரியுற மாதிரி இருக்குல்ல, இல்ல குழப்பமா இருக்கா? ஒண்ணு நிமித்த காரணம், இன்னொன்னு என்னது? உபாதான காரணம். இல்ல புரியலன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். புரியலையா? இல்ல புரியுதா? ரொம்ப சிம்பிள். இந்த கஷேத்திரஜ்ய சம்யோகம் இது ரெண்டும் எப்படி நடக்குது? இதுக்கு யார் காரணமா இருக்கிறது? யாருடைய சங்கல்பம்? தன்னால் நடந்துதானா? இல்ல அதுல ஈஸ்வரனுடைய சம்பந்தம் இருக்கு. அந்த ஈஸ்வர சம்பந்தத்தை இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அழகா ஒரு உதாரணம், சிம்பிளான ஒரு உதாரணத்தை வச்சு சொல்றாங்க. இங்க சைத்தன்ய ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபமே எப்படி இருக்குன்னு கேட்டா நிமித்த காரணமாக இருக்கு. ஜடஸ்வரூபம், இந்த மாயை வந்து எப்படி இருக்கு? உபாதான காரணமாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, சரி, இங்க கர்ப்பம் ததாமின்னு சொல்றாரு. நான் அந்த மகத் பிரம்மத்து மாயிடத்து என்னுடைய கர்ப்பத்தை வைத்தேன். என்னுடைய கர்ப்பத்தை வைத்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஜடம். அது அந்த ஜடத்தில் இங்க என்ன பண்றாரு? தன்னுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், சிதாபாசம், தன்னுடைய சிதாபாசம் அங்க படுகின்றது. தன்னுடைய சிதாபாசம், அந்த சிதாபாசம் சித்தனுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த சிதாபாசத்தின் ஒளியில் என்ன ஆகுது? இந்த மகத் பிரம்மமான இந்த மாயை என்ன ஆகுது? மாயை தூண்டப்படுகிறது, மாயை ஆக்டிவேட் ஆகுது. அது ஜடம். அது ஓகே. இப்ப என்னாச்சு? மமயோனிர் மகத் பிரம்ம, மகத் பிரம்மம்ன்றது இங்க மாயை. அந்த மாயிடத்து நான் மாயாகிய என் யோனியில், அது என் யோனின்னு தான் சொல்ற பாருங்க, அதுவும் அவரே தான், அவருடைய சொரூபம் தான் அது. அதனாலதான் அபரா பிரகிருத்தின்னு சொன்னோம். அது ஈஸ்வரனுடைய அபரா பிரகிருதி ஆகிய மகத் பிரம்மமான இந்த மாயாகிய யோனியிடத்து என்னுடைய பரா பிரகிருத்தியான சித்ஸ்வரூபத்தினுடைய சாயை, ரிஃப்ளெக்ஷன், அதை நான் வழங்கினேன். அடுத்தது போலாமா? அடுத்து போலாமா? ஓகே, இப்ப என்னாச்சு? ஜடம் வந்து பிரகிருதி, இதனுடைய ஒளியில் சிச்சாய், இதனுடைய சிதாபாசத்தினால இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன? சரி, இந்த விஷயத்த உபனிஷத்து எப்படி சொல்றதுன்னு பார்க்கும்போது
உபனிஷத்து என்ன சொல்றது? இது இது எப்படி சொல்ற? தத் ஐக்ஷத அப்படி சொல்லுது. என்னன்னா இந்த சிதாபாசத்தினுடைய ஒளி இந்த பிரகிருதி மாயை, இந்த மாயைன்றது விருத்தி ஜடம், இந்த விருத்தின்ற படும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா மொத்த சிருஷ்டியும் இது என்விஷன் பண்ணிச்சான். மொத்த சிருஷ்டியும் என்னாச்சு, நம்ம சொல்றோம்ல ப்ளூ பிரிண்ட்னு சொல்றோமா, ப்ளூ பிரிண்ட் போடுறாங்கன்னு, அந்த மாதிரி மொத்த சிருஷ்டியும் ஒரே நேரத்துல இந்த 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 இடத்துல அது எண்ணியதுன்னு சொல்லலாம். வேணாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சரியா, எண்ணி பார்த்தது, எண்ணி பார்க்க முடியுமா? ஒண்ணு ஒண்ணு எண்ணி பார்க்கறதுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன ஒண்ணு சொல்லுவோம். ஆனா ஒரே சங்கல்பம், ஒரே சங்கல்பத்துல மொத்த சிருஷ்டியும் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய பார்வைக்கு வந்தது அப்படி சொல்லலாம். அது என்விஷன் ஆயிடுச்சு. மிச்சிருக்கிற 4-5 பேர் தான் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களே. ஓகே, அவங்க க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ரியாக்ஷனே தெரியல. இதெல்லாம் புரியுதா இல்ல குழப்பமா இருக்கா? இது இந்த தாட்ல புரியுது இல்லைங்களா? இந்த தாட்லும் சரி. பிரகிருதி அபரா பிரகிருதி, ஏன்னா இதெல்லாம் வார்த்தை தான் வேற வேற, ஆனா சொல்ற விஷயம் ஒண்ணுதான். இத வந்து மெட்டபரிக்கலா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். இப்போ தத் ஐக்ஷதன்னு உபனிஷத் சொல்லும் இந்த விஷயத்தை தான். என்னன்னா இது அனைத்தையும் தன்னுள் பார்த்தது, இப்படி வேணா வச்சுக்கலாம். அனைத்தையும் ஒன்றாக ஒரே சமயத்தில் மொத்த சிருஷ்டியையும் தன் பார்வைக்கு கொண்டு வந்தது அப்படின்னா அப்படி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் நடக்கல. சம்பவ சர்வபூதானாம் தத்துவ பவதி பாரத தத்த, பிறகு பிறகு சர்வபூதானாம் சம்பவ பவதி, அனைத்து உயிர்களுடைய தோற்றமும் உண்டாகியது. அனைத்தும் சொல்லும் பொழுது முதல்ல தோன்றியது இரண்ய கர்ப்பம். இரண்ய கர்ப்பம் சொல்றோம், அதுதான் இந்த பிரம்மான்னு வச்சுக்கோங்க. பிரம்மா அவர் அதுல தொடங்கி அனைத்தும் அதிலிருந்து தத்தக பிறகு தோன்றியது. அப்ப என்ன அடுத்த லெவல் என்ன? ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம சொன்னோம் தத் ஐக்ஷத அப்படின்னா அது எண்ணி பார்த்தது. என்ன எண்ணி பார்த்தது? மொத்த சிருஷ்டியும் எண்ணி பார்த்தது, அதுல இருந்து எல்லாம் தோன்றியது. அப்படின்னா என்ன? அது அடுத்த எண்ணம் என்ன எண்ணம்? பகுஸ்யாம் பிரஜா ஏ அப்படின்னு அர்த்தம்னா தானே அனைத்துமாகவும் ஆக, நானே அனைத்துமாகவும் ஆக வேண்டும், ஆகட்டும் என்று அது எண்ணியது. தத்த பவதி தத்த சர்வபூதானாம் சம்பவ பவதி பாரத, இப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, இதுல நமக்கு என்ன புரிஞ்சுது? ஓஹோ, பிரகிருத்தியிலிருந்து பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, புருஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? பிரகிருதி புருஷன். இந்த பிரகிருதி புருஷன்ல இந்த புருஷன்றது வந்து ரெண்டும் சேர்ந்து, பிரகிருதி புருஷன் ரெண்டும் சேர்ந்து ஈஸ்வரன். இதை மறந்துடக்கூடாது. அந்த ஈஸ்வரனுடைய ஒரு ஒரு தன்மை வந்து பிரகிருதி, சைத்தன்ய தன்மை வந்து சித்தன்மை இருக்கு, சித்தன்மை இருக்கு, ஜடத்தன்மை இருக்கு. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்துதான் என்னாச்சு? அபின நிமித்த உபாதான காரணம். ரெண்டுமே ஈஸ்வரன் தான். ஆனா எதுக்கு காரணம்? உபாதான காரணம் எதுக்கு காரணம்? இந்த நிமித்த காரணம் எதுக்கு காரணம்? அப்படி நம்ம பிரிச்சு பார்க்கும்போது இங்க நம்ம சொன்னோம்ல 20வது பாட்டுல, பிரகிருத்தின் புருஷம் செய்வ வித்யானாதி உபாவபவ் விகாராம்ச குணாம்ச வித்தி பிரகிருதி சம்பவான், எல்லா விகாரங்களும் குணங்களும் பிரகிருத்திலிருந்து தோன்றியது. போக்திருத்துவம் இந்த ஜீவபாவனை எங்கிருந்து வருது? சைத்தன்யத்திலிருந்து தோன்றியது, கஷேத்திரங்களிடமிருந்து தோன்றியதுன்னு பார்த்தோம் நம்ம. அதே விஷயம் தான் இங்க சொல்றாங்க. இங்க பிரகிருதி வந்து உபாதான காரணம், பிரகிருதி உபாதான காரணம், சைத்தன்யம் வந்து நிமித்த காரணம். அப்போ பிரகிருதி தானாகவே இயங்காது, பிரகிருதி தானாகவே சிருஷ்டிக்காது. இந்த சித் ஸ்வரூபத்தினுடைய இருப்புத்தன்மையில் அதனுடைய ஒளியில்தான் பிரகிருதி இயங்கும். சிவன் இல்லைன்னா சக்தி இல்ல, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்றாங்கல்ல, சொல்றாங்களா? குழப்பக்கூடாது. சக்தி இல்லைன்னா சிவன் இல்ல,
சிவன் இல்ல சக்தி இல்லைன்றது சும்மா புரியாம சொல்றாங்க அவங்க இந்த கான்செப்ட. என்ன அர்த்தம்னா சிவன் இல்லாம சக்தி இல்லை, அதான் விஷயம். சிவன் இல்லாம சக்தி ஆக்டிவேட் ஆகாது. இங்க சிவன்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், திருப்பி இந்த சிவபெருமான், இங்க சிவன்றது என்ன, சித் ஸ்வரூபம். சித் ஸ்வரூபம். சக்தின்றது என்னது, பிரகிருதி மாயை. இதனுடைய ஒளியில் தான் இது இயங்குகின்றது, இயக்கத்திற்கு வருகின்றது. சரி, இப்போ இதுல என்ன விஷயம்னா, இந்த சங்கல்பம் வந்திருக்கு பாருங்க. எந்த சங்கல்பம், இந்த சித் ஸ்வரூபம் அதனுடைய பிரகிருதியில பட்டு, அந்த பிரகிருதியில அதான் என்னது, பிரகிருதியில என்ன பட்டுச்சு, தஸ்மின் கர்ப்பம் ததாமின்னு சொன்னா பாருங்க, சிதாபாசம். அங்கதான் என்ன ஆச்சு, சங்கல்பம் உண்டாச்சு. நான் இந்த சிருஷ்டி முழுவதையுமாக என்ன பண்றார் அவரு, மனதிற்கு கொண்டு வருகிறார். அடுத்து தானே அனைத்துமாகவும் ஆக வேண்டும் என்கின்ற சங்கல்பம். இப்போ இந்த பிரகிருதி புருஷன் இரண்டும் சேர்ந்துதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களும், அந்த அத்தனை ஜீவர்களுடைய உடல் மனம் புத்தி யார் எந்த உடல் இருந்தாலும் சரி, மிருகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தேவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மதேவன் உட்பட அத்தனை பேர்களும் அத்தனை ஜீவர்களுக்கும் யாரு, இந்த பிரகிருதி அவர்களுடைய உடலுக்கு காரணமாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் தான் அந்த ஜீவனுக்கு காரணமாக இருக்கு. சரியா, ஜீவன் அனுபவிக்கின்றான் இல்லையா, சுக துக்கத்தை அனுபவிக்கின்ற அந்த சிதாபாசம்னு சொல்றோம் பாருங்க, அதுக்கு காரணமாக இருக்கு. ஓகே, இதுல வேற ஏதாவது வார்த்தை புரியலையா உங்களுக்கு? பாருங்க, மமயோனில் மகத் பிரம்ம. இங்க மகத் பிரம்மன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இங்க மகத் பிரம்மன்றது மாயை பிரகிருதியை குறிப்பது. ஏன்னா இங்க பிரம்மன்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா விரிந்து கொண்டே போவது, எல்லாத்துக்கும் மெட்டீரியல் காஸ். இந்த மெட்டீரியல் காஸ் தான் விரிந்து கொண்டு, உபாதான காரணம் தான் எல்லாமாகவும் ஆகிறது. அதனால பிரகிருதி மேலானது, இது காரணம். இது காரணம்ன்றதுனால மகத், மேலான மகத். அதுவே என்னுடைய யோனி, அதில் நான் என்னுடைய கர்ப்பத்தை தந்தேன். அப்படின்னா சித் ஸ்வரூபம் அதனுடைய சாய், ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய சாய் சிதாபாசத்தை வழங்கியது. அது முன்னாடி இருந்தது. சரி, இது ரெண்டும் சேர்ந்து ஒண்ணு என்ன ஆயிடுச்சு, மொத்த சிருஷ்டியும் எண்ணி பார்த்தது. அந்த எண்ணி பார்க்கின்ற அந்த அறிவுத்தன்மை எதுக்கு, யாருக்கு சொந்தம் அது, அது சித் ஸ்வரூபத்தினுடைய தன்மை, அது ஜடத்து கிடையாது, அது ததக்ஷதா. அதனாலதான் சொல்றாங்க பிரகிருதி தானாக இயங்காது அப்படி சொல்றாங்க. ஓகே, ததைக்ஷத. அதுக்கப்புறம் என்ன, பகுஸ்யாம் பிரஜா ஏ, அப்படின்னா நானே பிரஜா எல்லாமாகவும் ஆகட்டும், இந்த சங்கல்பம். அதுக்கப்புறம் தான் சிருஷ்டி. முதல்ல ஹிரண்ய கர்ப்பன்ல ஆரம்பிச்சு எல்லாம் வருது. ஓகேங்களா? இந்த இப்ப என்ன புரிஞ்சுது, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இந்த பிரகிருதி புருஷன் கஷேத்திர கஷேத்திரஜன் சம்யோகம், இது ரெண்டு சேர்ந்ததுக்கு காரணம் வந்து ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுடைய பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்துதான் அத்தனை பேருமே. ஓகே, இப்போ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். நம்ம இதனுடைய தொடர்ச்சி தான், அது கண்டினியூஷன் தான். 4வது ஸ்லோகம். சர்வயோனிஷு கௌந்தேய, सर्वयोनिषु कौन्तेय மூர்த்தய சம்பவந்தி யாஹ, मूर्तयः सम्भवन्ति याः தாசாம் பிரம்ம மகத் யோனிஹி, तासां ब्रह्म महद्योनिः அகம் பீஜ பிரதப் பிதா, अहं बीजप्रदपिता அகம் பீஜ பிரதப் பிதா. अहं बीजप्रदः पिता சேர்ந்து படிப்போம். சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தி யாஹ, தாசாம் பிரம்ம மகத் யோனிஹி, அகம் பீஜ பிரதப் பிதா. ஓகே, இங்க கௌந்தேயா சர்வ யோனிஷு, இங்க எல்லா யோனிகளும் என்ன அர்த்தம்னா எல்லா ஜென்மங்களிலும்
எல்லா வகையான உயிர் வகைகளிலும் அர்த்தம், எல்லா விதமான பிறப்புகளிலும் அர்த்தம். சரிங்களா? இங்க சர்வயோனிஷன் அர்த்தம் எல்லா வகையான பிறப்புகளிலும், வகையான ஜீவராசிகளிலும். அதுதான் சொல்றாங்க, தேவ, பித்ரு, திரியங், மனிதன், மனுஷன், தேவ பிறவியா இருக்கட்டும், பித்ருலோகமா இருக்கட்டும், இல்ல மனுஷ லோகம், இங்க பசு பட்சிகள், அத்தனை வகையான கேட்டகரிஸ், பிறவிகள் இருக்குல்ல, வெவ்வேறு விதமான ஜென்மம் பிறப்பு இருக்கு. அத்தனையிலையும் யாகா மூர்த்தையக, அந்த வடிவங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வடிவங்கள் இருக்கு இல்லையா, ஃபார்ம், அந்த ஃபார்ம் அதான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறக்கின்றன சம்பவந்தி தாசம், அவைகளுக்கு மகத் பிரம்ம யோனிகி. இந்த மகத் பிரம்மம்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம ஏற்கனவே, மாயை பிரகிருதி. இந்த மாயை பிரகிருதி தான் உபாதான காரணமாக இருக்கின்றது. எந்தெந்த வடிவங்கள் பார்க்கிறோமோ அத்தனை வடிவங்களும் எந்த வகையான பிறவிகளாக இருந்தாலும் அது அத்தனைக்கும் எது உபாதான காரணம்? மகத் பிரம்ம, மாயை. இந்த மாயை பிரகிருதின்றது என்னது? ஈஸ்வரனுடைய அபரா பிரகிருதி. அப்ப பாருங்க, ஈஸ்வரனும் வேற ஆள் கிடையாது, ஈஸ்வரனை தவிர்த்து வேற கிடையாது. இங்க அதையும் மனசுல வச்சுக்கணும். அப்போ ஒரு எறும்புல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன பட்டாம்பூச்சியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை வடிவங்களும் ஈஸ்வரனுடைய அபரா பிரகிருதி. அதுவும் ஈஸ்வர ஸ்வரூபத்தை உடையது. அது மூர்த்தைய, அதை ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, யாகா மூர்த்தையகன். நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்ம் கூட எல்லாமே அங்கிருந்து, அதுதான் மகத் பிரம்ம யோனிகி. அகம், கடைசியில் என்ன சொல்ற, அகம் பீஜ பிரதா. நான் யாரு? அவர் சொல்ற ஈஸ்வரன், நான் பீஜம், நான் அதனுடைய கர்ப்பத்தை தந்த தந்தையாவேன். அப்ப என்ன அர்த்தம்? மறுபடியும் இங்க எத்தனை வகையான உருவங்கள், வடிவங்கள், உடல்கள் இருந்தாலும் அத்தனையும் அதுக்கு உபாதான காரணம் என்னது? மகத் பிரம்ம, மாயை பிரகிருதி. அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவத்தன்மை அனுபவிக்கின்ற சுக துக்கங்களை அனுபவிக்கின்ற அதுக்கு காரணம் யாரு? நான் தான், சித் சொரூபம். இந்த சைத்தன்யமே என்னவா இருக்கு? அதனுடைய சிதாபாசம், அதனுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அதனுடைய சிதாபாசத்தை மொத்தமும் அத்தனை ஜீவராசிகளிடமும் அது வழங்கி இருக்கின்றது. இது ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்கன்னு இப்ப பாருங்க, ஈஸ்வரன் ஒன்றுதான், சைத்தன்யம் ஒன்றுதான். சைத்தன்யம் தன்னை வெட்டி 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 எல்லா ஜீவக்குள்ளே போடல, அது அப்படியே இருக்கு, அது ஒண்ணுதான் அப்படியே இருக்கு. அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அதனுடைய பிரதிபிம்பம், அதனுடைய பிரதிபிம்பம் அதுவே எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் உயிர் தத்துவமாக இருக்கின்றது. அது உயிர் தத்துவமாக இருந்து என்னது? லைஃப் பிரின்சிபல். அதுதான் இந்த நம்ம உணர்றோம் பாருங்க, சுக துக்கங்கள், லாப நஷ்டம், மானவ மானம்லாம் உணர்றோம் இல்லையா? இது உணர்ந்து எது உணரும்? சென்சியன் பீயிங் தானே உணரும். உயிருள்ள தன்மை தான், உயிருள்ள விஷயம்தான் உணரும், அத அனுபவங்கள் பெறும். இப்படி அந்த அனுபவத்தை பெறுகின்ற தன்மையாக இந்த உடல்கள் இருக்கு பாருங்க, அந்த உடல்கள் ஜடம். அதுக்குள்ள அதுக்கு காரணம் உபாதான காரணம் மாயை. அதுக்குள்ள இந்த உயிர் நான் கொடுத்து என்னுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ், என்னுடைய சிதாபாசம் போயிட்டு அங்க என்ன ஆகுது? அந்த ஜீவத்தன்மைக்கு உயிர் கொடுத்து சுக துக்கங்களை அனுபவிக்க செய்கின்றது. அதான் பீஜப்பிரதா. இரண்டுமே வேணும் நமக்குள்ளேயும். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஜடமும் இருக்கு, சைத்தன்யமும் இருக்கு. இந்த ஜடத்துக்கு காரணமாக இருக்கின்றது, உபாதான காரணமாக இருக்கிறது என்னது? மாயை பிரகிருதி மகத் பிரம்ம. இந்த சைத்தன்யம் நமக்குள்ள இருக்கு பாருங்க, உணர்ச்சி, உணர்வு, நமக்கு எல்லாம் அறிகின்றோம், பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றோம். அதுக்கு காரணமாக இருக்கிறது சித் சொரூபம்.
அந்த சித் ஸ்வரூபம் என்ன பண்ணிருக்கு? சைத்தன்யம் தன்னுடைய கர்ப்பத்தை கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அங்க இருக்கு நமக்குள்ள எல்லாம். அப்போ அதே ஈஸ்வனுடைய அபரா பிரகிருதி தான் இப்ப நம்ம பார்க்கின்ற இந்த உலகம் மொத்தமும். அப்படின்னா யாரு? இந்த ஸ்கிரீன்ல தெரியல எல்லாரும், அவங்க உட்பட அவங்க எல்லாம் தலையாட்டுறாங்க, கேட்கறாங்க, புரியல, புரியுது இப்படின்லாம் திங்க் பண்றாங்க பாருங்களா. அது காரணமா இருக்கிறது யாரு? அந்த ஈஸ்வனுடைய சித்து ஆபாசம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். எதுவுமே வேற வேற இல்ல பாருங்க. அங்கே அபின்ன நிமித்த உபாதான காரணம். இந்த மொத்த உலகத்துக்கும் அந்த ஈஸ்வரனை அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்காரு. ஆனா அத வெவ்வேறு ஆங்கிள் இருந்து சொல்றோம். பிரகிருத்தியில இருந்து நிலையில இருந்து சொல்றோம், புருஷன்ற நிலையில இருந்து சொல்றோம், அபரா பிரகிருத்தின்ற நிலையில இருந்து சொல்றோம், பரா பிரகிருதி நிலையில இருந்து சொல்றோம் நம்ம. ஓகே. தாசாம் பிரம்ம மகத் யோனிகி அகம் பீஜ பிரத பிதா. அப்ப இங்க என்ன? மாயை வந்து தாய், இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் வந்து தந்தை. அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாருக்கும் தாய் தந்தை யாரு? இவங்க தான் ஃபைனல். ஓகே. இப்போ இந்த சங்கல்பம், அப்போ பிரகிருதி வந்து, ஏன்னா சில பேர் வந்து தானாகவே எதுவுமே இல்ல, அதுவாவே உருவாச்சு, ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு, ஆக்சிடென்டா உருவாச்சு, காட் பிரின்சிபல், காட் தேரி எல்லாமே சொல்றாங்கல்ல, கண்டுபிடிக்கிறாங்களே லேபரேட்டரியில எல்லாம். அந்த மாதிரி கிடையாது இது. இதுக்கு பின்னாடி ஒரு ஈஸ்வர தத்துவம் இருக்கு, ஒரு அறிவு தத்துவம் இருக்கு. அறிவு ஸ்வரூபம் உடைய ஒருத்தர் இருக்காரு. அந்த அறிவு ஸ்வரூபம் உடையவற்றிலிருந்துதான் நமக்கு இந்த உயிர் தத்துவமும் அறிவும் வந்திருக்கின்றது. இது காரணம் இல்லாம இல்ல, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு அவர் தான் காரணம். அந்த சிதாபாசம் அதுதான் நமக்குள்ள இருக்கு இப்போ. அப்ப எப்போ ஒண்ணு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கோ, அதோடைய மூலம் இருக்கு, சோர்ஸ் இருக்கு, அது சித் ஸ்வரூபம். உடலும் தனியாக எங்க இருந்தோ தோன்றி வந்ததில்ல, அதுவும் அவருடைய அபரா பிரகிருதியான மாயை பிரகிருத்திலிருந்து வந்தது. இது ரெண்டையும் சேர்த்து அவர் சங்கல்பம் பண்ணதுனாலதான் இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம் இங்க. சொல்றாங்க தானா ஆக்சிடென்டல் கிடையாது. இதுதான் இந்த புருஷ பிரகிருதி இரண்டுனுடைய சங்காத்தம், கஷேத்திரஜ்ய சம்யோகம். இரண்டுக்கும் எது காரணமா இருந்தது? சங்கல்பம். அந்த சங்கல்பம் எப்படி நடந்ததுன்ற ப்ராசஸ் தான் இங்க சொல்றாங்க. பிரகிருதி இருந்தது, அந்த பிரகிருதியில அந்த புருஷனுடைய சைத்தன்ய சுரூபத்தினுடைய பிரதிபிம்பம் பட்டது. அப்பொழுது அந்த விருத்தி தோன்றி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த சிருஷ்டியினுடைய மொத்த ப்ளூ பிரிண்ட், மொத்த விஷனும் அங்க தோன்றியது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பிரஜா நானே அனைத்துமாக ஆக வேண்டும், ஆகட்டும்னு சொல்றாங்க. அந்த எண்ணம் தோன்றுகிறது. அப்புறம் சிருஷ்டி ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே, சரி, இந்த ஒரு டாபிக் முடிஞ்சது. அடுத்தது என்ன? அடுத்தது 5ஆம் ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, இப்ப மகத் பிரம்ம பிரகிருதி இதெல்லாம் நம்ம சொல்றோம். அந்த பிரகிருத்தியினுடைய சுபாவம், பிரகிருத்தினுடைய சொரூபம் என்ன? முக்குணங்கள் உடையது. இப்ப அந்த முக்குணங்கள்ன்றது என்ன? அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஏன்னா இதுவும் 13ஆம் அத்தியாயத்துல வந்திருக்கு. குணசங்கோசியன்னு வந்திருக்கு பாருங்க. காரணம் குணசங்கோசிய ததசத்யோனி ஜென்மசு 13ஆம் அத்தியாயத்துல 22வது ஸ்லோகத்துல வந்திருக்கு பாருங்க. இந்த குணங்கள் எல்லாம் சொன்னாங்களே, இந்த குணங்கள்லாம் என்னது அப்படின்றது இந்த 5வது பாட்டுல இருந்து சொல்ல போறாரு. நம்ம பார்க்கலாம். படிக்கலாமா? 5வது ஸ்லோகம். சத்வம் ரஜஸ்தம இதி. சத்வம் ரஜஸ்தம இதி. சத்வம் ரஜஸ்தம இதி. சத்வம் ரஜஸ்தம இதி. குணாः பிரகிருதி சம்பவாः. குணாः பிரகிருதி சம்பவாः. குணாः பிரகிருதி சம்பவாः. குணாः பிரகிருதி சம்பவாः. நிபத்னந்தி மகாபாஹோ. நிபத்னந்தி மகாபாஹோ. நிபத்னந்தி மகாபாஹோ. நிபத்னந்தி மகாபாஹோ.
தேஹே தேஹினமவ்யயம் தேஹே தேஹினமவ்யயம் தேஹே தேஹினமவ்யயம். தேஹே தேஹினமவ்யயம் சேர்ந்து படிப்போம். சத்வம் ரஜஸ்தம இதி குணாः பிரகிருதி சம்பவாः நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். இங்க மகாபாஹோ வலிமையானவனே, சத்வம் ரஜ தம இப்படி சொன்ன உடனே இது பிரகிருதி சம்பவாக, இந்த மூன்றும் பிரகிருத்தியிலிருந்து தோன்றியது, பிறந்தது. ஏன்னா இது வரைக்கும் சம்பவாகனா தோன்றியது பிறந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதே அர்த்தம் இங்க எடுத்துக்கூடாது. ஏன்? சத்வ ரஜஸ் தமஸ்னு சொன்னாலே என்னது? அது பிரகிருதி. இப்ப பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து இது பிறந்ததுன்னா இது வேற அது வேற. இந்த மூன்றுத்துக்கு பேர் தான் என்னது? பிரகிருத்தின் பேரு. சத்வ ரஜஸ் தம இது இது சேர்ந்துதான் பிரகிருத்தின் பேர் இருக்கு. இப்போ மாயான்னு சொல்ல பாரு, மாயா பிரகிருதி இதெல்லாம் தான். இது என்னது? இது குணாகான் பேர் இருக்கு. இது குணாகா. இங்க சொன்ன இந்த குணங்கள் குணாகான்னு சொல்லும் பொழுது என்ன, இது வந்து டெக்னிக்கல் டேர்ம். இது வேதாந்தத்துல குணாகான்னு சொல்றாங்க. இது நல்லவன் கெட்டவன் சொல்லக்கூடாது. இவர் நல்லவரா கெட்டவரா அந்த குணம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி குணங்கள் இல்ல. தீய குணம் உடையது அந்த மாதிரி குணங்கள் இல்ல. டெக்னிக்கல் டேர்ம் இது. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா கொஞ்சம் கனெக்ஷன் பாருங்களேன், யோசிச்சு பார்ப்போம் நம்ம. இப்ப என்ன சொன்னார் அவரு? இந்த பிரகிருத்தியும் இந்த சிதாபாசம் ரெண்டும் சேர்ந்து, என்னுடைய ரெண்டும் சேர்ந்துதான் எல்லாமே சொன்னார். நம்ம எல்லாருமே இப்ப நம்ம எல்லாருமே சுத்தி பார்த்தோம்னா இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருக்கும். நம்ம அந்த வெரைட்டி எல்லாம் சோர்ஸ் ஒண்ணுதானே. உங்ககிட்ட இருந்து நம்ம வந்தோம், நாங்களும் அப்படியே தெய்வீகமா இருக்க வேண்டியதானே, உன்னோட தானே அப்படின்னா அப்படி இல்ல. ஏன்னா இது பிரகிருத்தினுடைய சம்பந்தப்பட்டிருக்குல்ல. இப்ப இந்த பிரகிருத்தின்றது எது? முக்குணங்கள் தானே. அந்த முக்குணங்கள்னு என்ன தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த அததான் கண்டினியூஷன் தாட் ஃப்ளோ. அந்த முக்குணங்கள்ல இருக்கக்கூடிய இதுதான் இந்த வெரைட்டி காரணம். இத்தனை வெரைட்டி. அப்ப என்ன ஆகுது? இதி குணாக சத்துவம் ரஜஸ் தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக, பிரகிருத்திலிருந்து தோன்றியதுன்னு சொல்லக்கூடாது. இதுவேதான் பிரகிருதி. பிரகிருத்தினுடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அதனுடைய வெளிப்பாடுகள், அந்த பிரகிருத்தினுடைய வெளிப்பாடுகள் மூன்றாக இருக்கு. சத்துவம் ரஜஸ் தம இப்படி மூன்றாக இருக்கு. சரி, அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த பிரகிருத்திலிருந்து தோன்றியதுன்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கவனிச்சு கேட்டா அது புரியும். இது ஒரு சட்டில் பாயிண்ட். இது இப்போ சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூன்றும் எது சத்துவம் எது தமஸ் எது ரஜஸ் இப்படி பிரிக்க முடியாத அளவு ஒரே மாதிரி இருக்குல்ல. ஒரே மாதிரி இருக்கின்ற நிலை, ஒரே மாதிரி இருக்கின்ற நிலை இது மூன்று இருக்கு. ஆனா என்ன பார்க்க முடியாது? நமக்கு பிரித்தறிய முடியாது. எது சத்துவ ரஜஸ் தமஸ் பிரித்தறிய முடியாம ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அந்த நிலை பிரகிருதி. ஓகே, அந்த நிலை பிரகிருதி. இது மூன்று இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? ஓகே, அதுல இருந்து தோன்றியது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றும் தனித்தனியா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒண்ணு சத்துவம் கூடியிருக்கும், இல்ல ரஜஸ் கூடியிருக்கும், கம்மியாயிடும், தம கூடியிருக்கும். இப்படி மாறி மாறி ஒன்றோடு ஒன்று மேலாகும் பொழுது என்ன ஆகுது? ஒரு மூவ்மெண்ட். அதுல ஒரு மூவ்மெண்ட் நடைபெறும் பொழுது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது சாமி அவஸ்தா சொல்றாங்க. இப்ப நம்ம தூக்கத்துல என்ன தெரியுது? நமக்கு ஒண்ணுமே இல்ல பாருங்க, எல்லாம் ஒடுங்கிடுச்சு. அதுல தூங்கும் போது இவர் கோபக்காரரா சாந்தமுடையவரா ரொம்ப அமைதி எதுவுமே தெரியாது நமக்கு. எந்திரிச்சாதானே தெரியும். அதை எழுப்பிடாதீங்கோ, வீடே அமைதியா இருக்கு சொல்றோமா? இவர் எந்திரிச்சாலும் பரவாயில்ல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த தூக்கத்துல ஒண்ணும் தெரியாது, எக்ஸ்பிரஸ் ஆகல, அப்படியே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த சத்வ ரஜஸ் தமஸ் மூன்றும் ஒன்றோடு ஒன்று வெளிப்படாம ஈக்குலிபிரியம் ஒரே மாதிரி இருக்கின்ற அந்த நிலை பிரகிருதி அதிலிருந்து வெளிப்பட தொடங்கியது அப்படின்னு வச்சுக்கணும் நம்ம. அப்படி வெளிப்படும் போது
அப்போ என்ன ஆகுது? அப்ப நமக்கு தெரியுது சத்துவம் ரஜஸ் தமஸ்னு தெரியுது. முக்குணங்களுக்கு பேரு பிரகிருதி. பிரகிருத்தினாலே முக்குணங்கள். அப்ப பிரகிருத்தினால முக்குணங்கள்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த 3 குணங்கள்ல எது எது எதுன்னு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே இருக்கு. அதுல இருந்து அதுல மூவ்மெண்ட் ஏற்பட்டு அது ஆக்டிவ் ஆகும் பொழுது என்ன ஆகுது? அது சத்துவம் ரஜஸ் தமஸ்னு எக்ஸ்பிரஸ் ஆகுது, வெளிப்படுகிறது. அதனாலையும் சம்பவாகன்றதை அப்படி புரிஞ்சுக்கணும். பிரகிருதி சம்பவாகான. ஏன்னா இது மீனிங் அர்த்தமே இருக்காது இல்லைன்னா. பிரகிருதியிலிருந்து 3 தோன்றியதுன்னு. பிரகிருதி தான் அது 3, அப்புறம் நான் அதுல இருந்து தோன்றியது. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் அப்படி சொன்னாங்கன்னு? அதுல இருந்து பிறந்ததுன்னு சொல்லக்கூடாது. அதுல இருந்து பிறந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? இது 3 சேர்ந்துதான் பிரகிருதி. அப்ப அந்த 3ம் அதுல இருக்கு, டிஃபரன்ஷியேட் ஆகாம இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத நிலையில இருக்கு. அப்ப அதுல இருந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் பொழுது சம்பவாக, பிரகிருதி சம்பவாக. அப்ப தெரிஞ்சிருச்சு, என்ன தெரிஞ்சிச்சு? 3 குணங்கள் தெரிஞ்சிச்சு. சத்வம் ரஜஸ் தம இதி என்று தெரிந்தது. இது இங்க வேதாந்தத்துல பயன்படுத்தக்கூடிய குணாகன்ற டெக்னிக்கல் டேர்ம். இந்த குணங்களை குழப்பிக் கூடாது. இந்த 3 என்ன? சரி சரி, இது என்ன பண்ணுது? இது என்ன பண்ணுவது அப்படின்னா, இப்போ நிபத்னந்தி மகாபாகோ தேகே, இந்த தேகத்தில் தேகினம் அவ்யயம், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய தேகி அவ்யயம் தேகினம், அவரை நிபத்னந்தி நன்றாக கட்டுகின்றது, அப்படின்னா பந்தப்படுத்துகின்றது. என்ன ஆயிடுச்சு இப்போ? இங்க தேகினம், இந்த தேகத்துல இருக்கக்கூடிய தேகி உண்மை ஸ்வரூபம். இங்க தேகின்னு சொல்லும் போது ஆத்மஸ்வரூபம் எடுத்துக்கலாம். நம்ம சித் ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் தேகி, க்ஷேத்திரஜன், தேகம் தேகி. இந்த தேகத்துல யார் இருக்கா? தேகி இருக்கார். அவருடைய சொரூபம் என்ன? அவ்யயம். அதனாலதான் போட்டாங்க அவ்யயம்ன்ற வார்த்தை போட்டாங்க பாருங்க. மாறுதலுக்கு உட்படாதது, மாற்றம் இல்லாதது, நித்திய சொரூபம் உடையது, அழிவற்றது. அழிவற்ற இந்த தேகியை இது என்ன பண்ணிடுச்சு? நிபத்னந்தி நன்றாக பந்தப்படுத்தி விட்டது, பந்தப்படுத்துகின்றது. இப்ப உங்களுக்கு தாட் ஃப்ளோ புரியுதுங்களா? தாட் ஃப்ளோ க்ஷேத்திரஜன்னு சொல்லிட்டு பிரகிருதி புருஷன்னு சொல்லிட்டு இது ரெண்டும் சேர்ந்தாச்சு. இது ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம எல்லாருமே. இது ரெண்டும் சேர்ந்து எல்லாமேனா எது எது எப்படி சேர்ந்துச்சு? அது யாருனால சேர்ந்துச்சு? ஈஸ்வருடைய சங்கல்பத்தினால சேர்ந்துச்சு. சித் ஸ்வரூபம் தன்னுடைய சைத்தன்ய சிதாபாசத்தை பிரகிருதி கொடுத்து இந்த சிருஷ்டி எல்லா உருவங்களும் வடிவங்களும் தோன்றியது. அப்போ இது அத்தனையுமே எதுல இருந்து வந்தது? இந்த வடிவங்கள் உருவங்கள் எத்தனையுமே பிரகிருதி. பிரகிருதினா என்னதுப்பா? முக்குணங்கள். அந்த முக்குணங்கள் எப்படி இருந்தது? ஒரே நிலையில இருந்தது. அப்புறமா வெளிப்பட்டது. வெளிப்பட்டு என்னவாயிடுச்சு? என்னவாச்சுன்னா, இது என்னது? தேகம். இது இந்த பிரகிருதி தேகம். இந்த தேகத்துல இருக்கக்கூடிய தேகி, அந்த தேகிய அது பந்தப்படுத்தி விட்டது. என்னது இது பந்தப்படுத்தி விட்டதுன்னா, நான் அந்த அவ்வியமான மாறுதலற்ற அழிவற்ற எல்லையற்ற அந்த தேகியை என்னெல்லாம் வந்துருச்சுன்னா, நான் சுகமானவன், நான் துக்கமானவன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சோகமாக இருக்கிறேன், நான் ரொம்ப எமோஷனல், நான் ரொம்ப கோபக்காரன். இப்படி என்ன ஆயிடுச்சு? இப்படி ஒவ்வொரு விதமாக அந்த சத்துவ ரஜஸ் தமஸ் என்ன பண்ணிடுச்சு? இது பந்தப்படுத்தி விட்டது. இது மூன்றும் பந்தப்படுத்தி நினைச்சது. இது நிபந்தந்தினா உண்மையாகவே வா? உண்மையாகவே கிடையாது. ஏன்னா அது அவ்வியம் தேகினம். உண்மையாகவே இந்த தேகி எப்படிப்பட்டவர்? மாறுதலுக்கு உட்படாதவர், எந்த விதமான மாற்றத்திற்கும் உட்படாதவர். அப்போ இவருடைய மனதுல தோன்றுகின்ற பல்வேறு வகையான எண்ணங்கள், பல்வேறு வகையான உணர்ச்சிகள், அதுக்கு தக்கபடி இவனை என்ன பண்ணிருச்சு? முத்திரை குத்திருச்சு. அப்படிதான் நீ, இந்த மாதிரிதான் நீ, அந்த மாதிரிதான் நீன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சு? பந்தப்படுத்தி விட்டது. ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு ஜீவனாக இவனை பந்தப்படுத்தி விட்டது.
ஆனா இவர் எப்படிப்பட்டது? உண்மை சொரூபம் என்ன? இதுக்கு இந்த சிதாபாசத்தினுடைய உண்மை தன்மை என்னது? சித் சொரூபம் தான், சித்து தான், தேகி, அவ்வியம், அழிவற்றவர் அவர். ஆனா இங்க வந்து என்ன பண்ணிட்டார்? இதுக்குள்ள இந்த தேகத்துக்குள்ள வந்து சிக்கிட்டதுனால இந்த தேகத்தினுடைய தன்மை, இந்த தேகம்னு சொல்லும் பொழுது இந்த உடலை மட்டும் நினைச்சு கூடாது. அறியும் தேகம்னு சொல்லும் போது நம்ம பார்க்கறது உடல் மட்டும் நினைச்சு கூடாது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் தான். ஆகக்கூடிய சித் லைஃப் பிரின்சிபல் மட்டும்தான் சைத்தன்யத்தினுடைய கர்ப்பம் ததாமி. எது லைஃப் பிரின்சிபல் மட்டும். புரியுதுங்களா? இப்ப பிரகிருத்தின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த உடல் தானே அப்படின்னு நினைச்சு கூடாது. இந்த உடல்னு சொல்லும் போது ஸ்தூல சூக்ஷ்மம் எல்லாம் சேர்ந்து. அப்போ இந்த உடல் எந்த உடலை வேணா இருக்கட்டும், ஸ்தூல உடல், அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், அந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கக்கூடிய மனது தானே. அந்த மனதுல தோன்றுகின்ற எண்ணங்கள் சத்வரஜஸ் தமஸ் அது எப்படி இருக்கோ அது இவன் என்ன பண்ணிடுது? அதுவாகவே மாற்றி விடுகிறது. என் மனதுல வந்து சோகம் தோன்றுகின்றது. அப்படி இல்லை, நானே சோகம் ஆயிட்டேன், எனக்கு துக்கமா இருக்கு, நான் துக்கி, ஏன் அப்படி சோர்ந்து போக்காம பாருங்க. யாருக்கு பாருங்க, அவருடைய சுரூபம் இல்லது, இந்த பிரகிருத்தினுடைய சுரூபம். இந்த பிரகிருதி வந்து சத்வரஜஸ் தமஸ் மாற்றத்துக்கு உட்பட்டது. அவர் எப்படி இதுக்குள்ள இருக்கக்கூடிய தேகி அவ்வியம் மாறுதலுக்கே உட்படாதவர். ஆனா என்ன பண்ணிடுச்சு? அவரை பந்தப்படுத்தி விட்டது. தன் சொரூபத்தை அவரிடம் ஏற்றி அவரையும் எல்லைக்குட்பட்டவராக, மாறுதலுக்கு உட்பட்டவராக பந்தப்படுத்தி விட்டது. இது புரியுதுங்களா? எங்க இருந்து எங்க கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இப்போ எங்கேயோ கஷேத்திரங்கன்னு படிச்சோம், கடைசியில நம்ம கிட்ட வந்துருச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் இதனுடைய வேலைதான். எப்படி வந்து பந்தப்படுத்தி கொண்டோம் நம்மளே. நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்வியம். எல்லா தேகத்துல இருக்கக்கூடியவர்களும், எல்லா தேகத்துல இருக்கக்கூடிய தேகி ஒருவன் தான். தேகி பாருங்க, சர்வக்ஷேத்திரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரத்திலையும் க்ஷேத்திரஜ்ய இது அகம், நான் க்ஷேத்திரஜ்யன்னு சொன்னார் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் எல்லா உடல்கள்ல இருக்கக்கூடிய இந்த தேகியை இவன் இந்த சத்வரஜஸ்தமம் வடிவமான இந்த குணங்கள், முக்குணங்களான இந்த பிரகிருதி என்ன பண்ணிடுச்சு? பந்தப்படுத்தி விட்டது. ஓகே, நம்ம 3 டாபிக் சொன்னோம் இல்லையா? ஒண்ணு வந்து இந்த பிரகிருதி புருஷன் கஷேத்திரக்கு சம்யோகம் ரெண்டு சேர்ந்ததுக்கு எது காரணம்? ஈஸ்வரன் தான் காரணம். ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அவர் தான் உபாதான காரணமும் நிமித்த காரணமும், சங்கல்பமும் அவர் தான். அத வெவ்வேறு விதமான வார்த்தைகள்ல சொன்னார். மகத் பிரம்ம யோனி அகம் கர்ப்பம் ததாமி வெவ்வேறு விதமான உதாரணம் மூலமா சொன்னார் அவர். அடுத்து இது ரெண்டு பேருடைய சேர்க்கை. இந்த குணங்கள் சொல்றோமே, இந்த குணங்கள்னா என்ன? இது வந்து யாரோட சம்பந்தப்பட்டது? பிரகிருத்தியோடு சம்பந்தப்பட்டது. புருஷன் இங்க இருக்கக்கூடாது, கஷேத்திரஜன் இருக்கக்கூடாது. கஷேத்திரஜன் வேற, தேகி வேற. சரி, இந்த பிரகிருத்தியோடு சம்பந்தப்பட்ட இந்த முக்குணங்கள் இவருடைய இந்த தன்மையே இல்லாத இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேகியை பந்தப்படுத்துகின்றது. தன்னுடைய தன்மைகளை கொடுத்து அபிமானம் செய்ய வைத்து. ஓகே, இப்போ இதோட நிறுத்திக்கலாம். இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த ஸ்லோகங்களை ஒரு தடவை படிச்சிடலாம். 3, 4, 5 தானே? 3, 4, 5 படிப்போம். யாராவது படிக்கிறீங்களா? மம யோனிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தயः சம்பவந்தி யாः தாசாம் பிரம்ம மஹத் யோனிர் அஹம் பீஜ பிரதப்பிதா. சத்வம் ரஜஸ்தம இதி குணாः பிரகிருதி சம்பவாः
निबध्नन्ति महाबाहो देहे देहिनमव्ययम्. ஓகே, இப்ப கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.